முன்னொரு காலத்தில் ரமணின்னு ஒருத்தர் இருந்தான். அவனோட தொழிலோ மண்பானை செய்யறது. இப்படி செஞ்ச மண்பானையை ஊர் ஊராக கொண்டு போய் விற்பனை செஞ்சான். இப்படி வியாபாரம் முடிச்சிட்டு ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு ரமணி வந்தான். அப்போ அவனோட மனைவி கேட்டாங்க, ஏங்க, என்னாச்சு? எவ்வளவு பானை விற்றீங்க? சீக்கிரமாக காசை கொடுங்க. வீட்டில் வேற அரிசி தீந்துடுச்சு. இனிமே தான் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து உல வைக்கணும். வா என்னை மன்னிச்சிரு, ஒரு பானை கூட விற்கல, யாரும் பானையை வாங்கவே இல்லை, என்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லைப்பா, இப்போ என்ன பண்ணுறது? ஏங்க, இப்படியே போனால் என்னங்க பண்ணுறது? கஞ்சி குடிக்க கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னப்பா பண்ணுறது? ஊரில் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. வெளியூர் போனால் தான் வியாபாரம் நல்லா போகும். அப்போனா தான் என்னால் நிறைய மக்களை சந்திக்க முடியும். அவங்கக்கிட்டேயும் நிறைய பொருளை விற்க முடியும். சரிங்க, அப்படியே பண்ணுங்க. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்க ஊருக்கு போங்க. அப்போ தான் நிறைய பானைங்களை விற்க முடியும். நமக்கும் நிறைய காசு கிடைக்கும். ஆனால் அப்படி போனால் உன்னையும் குழந்தைய விட்டு பிரிஞ்சு போகிற நிலைமை வரும். அது உங்களுக்கு சரின்னா நான் போக தயாராக இருக்கேன் பிரபா. ஏங்க, சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரிவு ஒன்றும் பொருட்டல்ல. இப்படி 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தனால ரமணி மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வெளியூரில் பானையை விற்க போனான். தொலைதூரத்தை அடைஞ்ச பிறகு ஒரு கிராமத்தை அடைஞ்சான். அந்த கிராமத்தில் எல்லாரும் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன இது, இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமாப்பா, ஊரில் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. திருட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. சரிண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன, திருடனை கோழி பிடிக்க சொல்கிறாங்க, என்ன வித்தியாசமாக இருக்குதே? தம்பி, நீ என்ன ஊருக்கு புதுசா? இந்த ஊர் வழக்கம் உனக்கு தெரியாதா? இந்த ஊரில் எவனாவது திருட மாட்டுனானா அவனுக்கு கோழியை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. கோழியை வச்சு என்ன தீர்ப்பு? புதுசாக இருக்கே, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேண்ணே. தம்பி, அந்த வேலிக்குள்ளே முட்டை போடுற கோழி, அப்புறம் முட்டை போடாத பெட்டை கோழி எல்லாம் கலந்து இருக்கும்பா. அதுலேருந்து 3 கோழியை திருடனை பிடிக்க சொல்லுவான். பிடிச்ச கோழியை ஒரு கூடையில் போட்டு ஒரு நாள் வச்சுருப்பான். என்ன சொல்கிறீங்க? இது திருடனுக்கு கொடுத்த தண்டனை மாதிரி தெரியலையே, கோழி கொடுத்த தண்டனையாக இருக்குது. என்ன வித்தியாசமாக இருக்குது? தம்பி பொறுங்க, என்ன நான் சொல்லி முடிக்கல. ஒரு நாள் கழித்து கூடையை திறந்து பார்ப்போம். 3 கோழியும் முட்டை போடாமல் இருந்தால் அவனுக்கு தண்டனை கிடையாது, அவனை விட்டுருவோம். ஒரு முட்டை மட்டும் இருந்தால் அவனுக்கு சவுக்கடி. 2 முட்டை மட்டும் இருந்தால் திருடனுக்கு பாதாள சிறையில் ஆயுள் முழுக்க சிறை தண்டனை. அப்போ 3 முட்டையும் போட்டிருந்தா என்ன தண்டனைண்ணே? 3 முட்டையும் இருந்தால் அவனுக்கு கை காலெல்லாம் உடச்சி தூக்கு தண்டனை தான். இப்படி சொல்ல ரமணிக்கு ரொம்ப பயம் ஆரம்பிச்சுது. அவனும் மனசுக்குள்ளே, இந்த ஊரை விட்டு சீக்கிரமாக கிளம்பி போக வேண்டியதுதான். ஆனால் கிளம்பி போனால் பானையை விற்க முடியாதே, என்ன பண்ணுறது? என்ன ஆனாலும் பரவாயில்ல, பானையை விற்றுட்டு தான் இந்த ஊரை விட்டு போகணும். அப்படி சொல்லிட்டு பானைகளை விற்க ஆரம்பித்தான். சில நாட்கள் போக ஆரம்பிக்க அவங்கிட்ட ஒருத்தன் வந்தான். அவனும், உன்னை ஜமீன்தார் வர சொன்னார், சீக்கிரம் என்னோட வா. இப்படி சொன்னானா ரமணிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. எதுக்கு வர சொல்கிறாரு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா ஜமீன்தாரை வந்து பாரு. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போக அங்கே ஊரே கூடி இருந்துச்சு. இதை பார்த்த ரமணிக்கு பயம் வர ஆரம்பிச்சுது. அவனும் ஜமீன்தாரை பார்த்து, ஐயா, என்னை எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்கு எல்லாரும் கூடி இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்தால் ஒழுங்காக இருக்க மாட்டியா? நேற்று ஊரில் திருட்டு வேலை பண்ணியிருக்க, உன்னை சும்மாவே விட மாட்டோம். ஐயா, நான் எதுவும் பண்ணலைங்க, நான் எந்த பொருளையும் திருடலை, என்னை விட்டுருங்க, நான் என்னோட ஊருக்கே போயிடுறேன். நேற்று ஊரில் காணாமல் போன எல்லா நகையும் உன்னோட பானைக்குள்ளே இருந்து தான் என்னோட காவலாளிங்க எடுத்திருக்காங்க. அதனால் நீ தான் குற்றவாளின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஐயா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை. நீ தப்பு பண்ணினியா இல்லையான்னு கோழி முடிவு பண்ணும். போ 3 கோழியை அந்த கூட்டத்திலேருந்து பிடி. வேறு வழி இல்லாமல் கூட்டத்தில் இருந்த 3 கோழியை ரமணி பிடிச்சான். பிடிச்ச கோழியை கூடையில் போட்டு வச்சாங்க. ஒரு நாள் போக அடுத்த நாள் எல்லாரும் கூடுனாங்க. சீக்கிரம் அந்த கோழி கோடையை திறங்க, இவனுக்கு என்ன தண்டனை நிறைவேற்ற போகிறோன்னு ஆசையாக இருக்குது. ரமணிய மனசுக்குள்ளே, கடவுளே, நான் எந்த தவறும் செய்யலை, என்னை காப்பாற்றுங்க, அப்படி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்க. காவலாளி கூடையை திறந்து பார்த்தான். அதில் ஒரு கோழி கூட முட்டையை போடலை. இதை பார்த்த ரமணிக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஜமீன்தாரும் ஆச்சரியப்பட்டார். இத்தனை வருஷத்தில் இப்படி யாருக்கும் நடந்ததே இல்லை. நாங்கள் கோழியோட தீர்ப்பை மதிக்கிறோம். உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம விடுறோம். நீ இங்கிருந்து போகலாம். ஆனால் நீ இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, என்ன? ரொம்ப சந்தோஷம் ஐயா, இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன், என்னை விட்டுருங்க.
இப்படி சொல்லிட்டு ரமணி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வந்தான். அவனும், ஏய் இங்கே பாரு, நீ பிடிச்ச கோழி 3 முட்டை போட்டிருந்துச்சு, உனக்கு தூக்கு உறுதியாக இருக்கும். நான் தான் அந்த 3 முட்டையை யாருக்கும் தெரியாமல் எடுத்து தூக்கி எறிஞ்சேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்க? நீங்கள் எதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க? நகையை திருடி பானைக்குள்ளே போட்டதே நான் தான். யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் ஜமீன்தார் அதையும் கண்டுபிடிச்சிட்டான். என்னால் நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு உன்னைய காப்பாற்றினேன். ஃப்ரெண்ட்ஸ், திருடன் செஞ்சது சரியா தவறான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.